கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிரவுன் சேனல் மூலமா உங்களை எல்லோரும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசு ஜீவிக்கிற சபையின் மூத்த போதகர் பாஸ்டர் ஜோனத்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இன்றைய கடவுளுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகின்றோம். அதில் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். இங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கடைசி மணி நேர ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கு இருக்கின்ற சீஷர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கு ஆயத்தமாக இருக்கின்றார். அதற்கு முன்னே நாம் பார்க்கின்றோம் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய சீஷர்கள் எல்லோரையும் அழைத்து அங்கு இருக்கின்ற சீஷருடைய கால்களை கழுவுவதை நாம் பார்க்கின்றோம். அதிலிருந்து ஒரு பாடத்தை நமக்கு எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். நான் ஊழியத்தை கொள்ள வரவில்லை, ஊழியத்தை நான் செய்ய வந்தேன் என்று சொல்லி அங்கு இருக்கின்ற சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் 14ஆம் அதிகாரத்திலே அங்கு இருக்கின்ற சீஷர்கள் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அங்கு இருக்கின்ற சீஷர் கலங்கி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அந்த பரலோக உறுதி, பரலோக நம்பிக்கை அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு நாம் பார்க்கணும் 15ஆம் அதிகாரத்திலே நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நானே மெய்யான திராட்சை செடி என்று அந்த சொல்கின்ற வார்த்தை அது யோவான் அதிகாரத்தில் முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நாம் பார்க்கணும் ஆண்டவர் 7 இடத்திலே சொல்லுகின்றார், இருக்கின்றவராக இருக்கின்றேன், நானே 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 என்று சொல்லி. முதல் காரியத்தை நாம் பார்க்கின்றோம், இருக்கின்றவராக இருக்கின்றார் என்று, நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற வேளையிலே அவன் ஜீவ அற்பமான அவர் புரிந்து கொள்ளும் பொழுது அவன் நிச்சயமாக பசி அடைய மாட்டான், தாகம் அடைய மாட்டான். அடுத்து நாம் பார்க்கின்றோம், இருக்கின்றவராக இருக்கின்றேன் நானே என்று சொல்லி உலகத்தின் ஒளியாக இருக்கின்றார். அவர் உலகத்தின் ஒளியாக இருந்தால் நாம் இருளிலே நடக்க மாட்டோம். அடுத்து நாம் பார்க்கின்றோம், இருக்கின்றவராக இருக்கின்றேன் என்று சொல்லி நானே வாசல் என்று சொல்லுகின்றார். வாசல் என்று சொல்லும் போது நாம் பார்க்கின்றோம் ரட்சிப்பின் வாசலாக தெரிகிறது. நமக்கு மட்டும் அந்த ரட்சிப்பு இல்லை, இந்த உலகத்துக்கே அவர் ரட்சிப்பாக இருக்கின்றார். அடுத்து நாம் பார்க்கின்றோம், இருக்கின்றவராக இருக்கின்ற நானே என்று சொல்லி நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், நமக்காக ஜீவனை கொடுக்கின்றவர், கொடுக்க போகின்றவராக இருக்கின்றார். அடுத்து நாம் பார்க்கின்றோம், இருக்கின்றவராக இருக்கிறேன் என்று நானே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கின்றேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், நித்தியமாய் வாழ்வார்கள். அடுத்து நாம் பார்க்கின்றோம், இருக்கின்றவராக இருக்கின்ற நானே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம், நானே வழி சத்தியம் ஜீவனமாய் இருக்கின்றேன். என்ன புரியுது என்றால், நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போய் சேர முடியாது என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கின்றோம், இந்த 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி. நானே மெய்யான திராட்சை செடி இங்கே ஆண்டவர் சொல்கின்ற வழியை நாம் பார்க்கின்றோம். மெய்யில்லாத திராட்சை செடி அங்கே காணப்படுகிறதா, உண்மையில்லாத திராட்சை செடி அங்கே இருக்கிறதா என்று நாம் அந்த கேள்வியை நாம் கேட்கலாம். உடனே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே இஸ்ரேல் தேச ஜனங்கள் திராட்சை செடி என்று அழைக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லை, நாம் பார்க்கணும் இஸ்ரேல் தேசம் அந்த செடியை ஒரு சின்னமாகவும் அவங்க கருதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற வழியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், அப்படி இருக்கின்ற வழியிலே அங்கு இருக்கின்ற அந்த பழைய ஏற்பாட்டிலே அங்கு இருக்கின்ற திராட்சை செடியானது அது என்னத்தை கொடுத்தது என்று சொன்னால், அது காட்டு திராட்சையை கொடுத்ததாம். அந்த காட்டு திராட்சை அவங்க ருசிக்கின்ற வழியிலே அது சுவையில்லாமல் இருந்தது, அது கசப்பாக இருந்தது, அது புளிப்பாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற வழியை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி. இந்த மெய்யான திராட்சை செடி நாம் பார்க்கின்றோம் தேவனோடு இணையும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்க நம்ம கிளைகளாக இருக்கின்றோம், நாம் படிக்க போகின்றோம். அந்த கிளைகளாக இருக்கின்ற இணையும் பொழுது அது வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்கும், அது இனிப்பை கொடுக்கும் என்று நாம் பார்க்க போகின்றோம். அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம், என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா திராட்சை தோட்டக்காரர். இங்கு நாம் பார்க்கின்றோம், இங்கு ஆண்டவர் சில உறவுகளை வெளிப்படுத்த இந்த கதைகளை சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த கதைகள் மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. ஆனால் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சில நேரத்தில் சில உறவுகளை வெளிப்படுத்த, நமக்கும் ஆண்டவருக்கு உறவுகளை வெளிப்படுத்த ஆண்டவர் சில நேரத்தில் என்ன சொல்கிறார் சொன்னால், ஒரு அப்பா மகனுடைய உறவை சுவிசேஷ புத்தகத்தில் நாம் படிக்கிறதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதே போல் ஒரு வேலைக்காரன் எஜமான், அதே போல் அந்த உறவை குறித்து நம்ம மத்தியில் சொல்லி, அந்த உறவும் நம்முடைய ஆண்டவர் உறவை குறித்து நாம் படித்திருக்கின்றோம், அதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதேவேளை இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லி அந்த உறவை வெளிப்படுத்துகிறதை இங்கு நாம் பார்க்க போகின்றோம். அடுத்து நாம் பார்க்க போகின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு நமக்கு இந்த காரியத்தை விளக்கி சொல்லி 4 விதமான கிறிஸ்தவர்கள் கொடுக்கின்ற கனியை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த கனி எப்படிப்பட்ட கனியாக இருக்க போகிறது என்று சொன்னால், அந்த செடி எப்படிப்பட்ட கனி கொடுக்க போகுதா, சில செடிகள் நாம் பார்க்கின்றோம், அது எப்படிப்பட்ட கனி கொடுக்குதா, கனி காணப்படாத ஒரு செடியாக இருக்க போகிறது, கனி கொடுக்கின்ற செடியாக இருக்க போகிறது. சிலது நாம் பார்க்கின்றோம், அது அதிக கனி கொடுக்கின்ற செடியாக இருக்கும். சில கனிகள் நாம் பார்க்க போகின்றோம், மிகுந்த கனி கொடுக்கின்ற செடியாக இருக்க போகிறது. இன்றைக்கு அந்த முதல் வசனத்தை நாம் படிக்க போகின்றோம். எண்ணில் கனி கொடுக்கின்ற கொடி எதுவோ, கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகின்றார். இங்கே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது நமக்கு எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் வருகிறது. கனி கொடுக்காதவர்களுடைய அந்த வாழ்க்கையை அறுத்து போடப்படும் என்று இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு எல்லோருக்கும் ஒரு அச்சம் வருகிறது, பயம் வருகிறது, திகில் வருகிறது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கின்ற வழியில் உண்மை
உண்மையான இந்த அறுத்து போடுவார் என்ற அந்த அர்த்தம் எதை குறிக்குது என்று சொன்னால், கிரீக் மொழியில் நாம் பார்க்கிறோம் எய்ரோ என்று சொல்லப்படுகிறது. எய்ரோ என்று சொல்லப்படும் போது நாம் பார்க்கின்றோம் அதில் உண்மையான அது அர்த்தம் அறுத்து போடுவது அல்ல. உண்மையிலே பார்க்கும்போது ஏரோ என்று அந்த கிரீக் மொழியில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களை ரேஸ் அப் பண்ணுவாராம். அந்த ஏரோடைய அர்த்தம் லிஃப்ட் அப் பண்ணுவாராம், புல் அப் பண்ணுவாராம், பிக் அப் பண்ணுவார். அப்படின்னா ஆண்டவர் உங்களை எழுப்புவார், ஆண்டவர் உங்களை தூக்குவார், ஆண்டவர் உங்களை மேலே இழுத்து கொண்டு வருவார். அடுத்து நாம் பார்க்கிறோம் உங்களை மேலே எடுத்து மேலே உங்களை கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் முதல் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனி கொடாது இருக்கின்றவர்கள், கனி கொடாது இருக்கின்ற கிறிஸ்தவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உயர்த்துகின்றார், எழுப்புகின்றார். அடுத்து நாம் பார்க்கின்றோம் அவரை மேலே தூக்கி விடுகின்றார். அதே போல நாம் அந்த வசனத்தை தொடர்ந்து படித்தோம் என்று சொன்னால், கனி கொடுக்கின்ற எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை அவர் சுத்தம் பண்ணுகின்றார். இந்த சுத்தம் பண்ணுகிற அந்த வசனத்தை நாம் படிக்கின்ற வழியிலே ஆங்கில பைபிளில் ப்ரூன்ஸ் என்று போடப்பட்டிருக்கு, பர்ச் என்று போடப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நம்மளை கத்தரிக்கிறார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இங்கே நாம் பார்க்கணும், இது உண்மையான மொழிபெயர்ப்பு அந்த கிரீக் மொழியிலே கத்ரோஸ் என்று சொல்லப்படுகிறது. கத்ரோஸ் என்று சொல்லப்பட்டால் ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணுகின்றார். எதுக்காக நம்மளை சுத்தம் பண்ணுகிறார்? இன்னும் அதிக கனி நாம் கொடுக்க போகின்றோம். இப்போ நாம் படிக்கின்றோம் இந்த வசனத்தை படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கனி கொடுக்காதவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகின்றார். அடுத்து நாம் பார்க்கணும், கனி கொடுக்கின்ற ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களை சுத்தம் பண்ணுகின்றார் அதிக கனி கொடுக்கும்படி. இப்போ ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கின்றோம் இது எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கும்? ஆண்டவர் ஒரு வேளை அந்த கடைசி அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போய்கொண்டு இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அங்கே என்ன செய்திருப்பார் சொன்னால், ஒரு திராட்சை தெழியை பார்த்திருப்பார். அதிலிருந்து இங்கே இருக்கின்ற ஜனங்களுக்கு விலைக்கு சொல்லுகின்றார். ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை செடி இந்த கதையை சொல்லும் பொழுது, அந்த காலத்திலேயே அந்த திராட்சை செடி வளரும் போது பொதுவாக அந்த திராட்சை செடி கொடி மேலே போக வேண்டிய அந்த கொடியை நாம் தூக்கி விட வேண்டியதாக இருக்குது. அதே போல ஏன் தூக்கி விட வேண்டியதாக இருக்குது என்று சொன்னால், முதல்ல அந்த செடியை நாம் பார்க்கணும், அது மண்ணிலே அது வளர்ந்து கொண்டு இருக்கும். அது மண்ணு மேலே அது வளர்ந்து கொண்டு இருக்கிற வேளையிலே அதை தூக்கி அதை சுத்தம் பண்ணுகின்ற ஒரு காரியத்தை அங்கே இருக்கின்ற ஆட்கள் அந்த செடியை நடும்போது அங்கே இருக்கின்ற தோட்டக்காரர்கள் செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இது நாம் பார்க்கின்றோம். முதலாவது கனி கொடாது இருக்கின்றவர்களை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவர் தூக்கி விடுகின்றார். அடுத்து நாம் பார்க்கின்றோம், கனி கொடுக்கின்றவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் இன்னும் கனி கொடுக்க, அதிகம் கனி கொடுக்க அவர்களை சுத்தம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கிறோம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது என்ன சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கின்றீர்கள். சுத்தமாய் நாம் இருக்க வேண்டும். ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய உபதேசம் தான் நம்மளை சுத்தப்படுத்துகின்றது. நிறைய வசனங்களை நாம் படித்திருக்கின்றோம். ஒன்று நாம் பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய வசனமானது நம்மளை கழுவி நம்மளை சுத்தப்படுத்துகின்றது. காரணம் அது தண்ணீர் போல் இருந்து நம்மளை சுத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஒரு வசனத்தை நாம் படித்திருக்கிறோம். சங்கீதம் 119 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு வாலிபன் எப்படி தன்னை வழியை சுத்தப்படுத்துகிறான்னு சொன்னால், அவன் கர்த்தருடைய வசனத்தை அவன் கை கொள்கிறதுனால் அவன் சுத்தமடைகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் 15ஆம் 4ஆம் வசனத்தில் படிக்கின்றோம், என்னில் நிலைத்திருக்கின்றவர்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கின்ற காரியத்தை குறித்து பேசுகின்றார். நாம் ஆண்டவரோடு நிலைத்திருக்கின்ற வேளையிலும், அதே போல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு நிலைத்திருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், நாம் நிச்சயமாக கனி கொடுக்கின்றவர்களாய் இருப்போம். நாம் தனித்து கனி கொடுக்க முடியாது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தனித்து எந்த ஊழியத்தையும் நாம் செய்ய முடியாது. நாம் ஆண்டவரோடு இணைய வேண்டும், ஆண்டவர் நம்மளோடு இணைய வேண்டும். அதே போல் நாம் கிறிஸ்துவர்களாக இருந்து ஒரு கொடிகளாக இருந்து இங்கே இருக்கின்ற சில கிறிஸ்துவோடு இணைந்து ஊழியம் செய்தால் நாம் நிச்சயமாக அதிக கனி கொடுக்கின்றவர்களாய் நாம் காணப்படுவோம். அடுத்து நாம் பார்க்கின்றோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இங்கே விளக்கி சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் தான் கொடிகளாக இருக்கின்றீர்கள். இந்த ரெண்டும் இணைந்திருந்தால் தான், தனியாக ஒரு கிளையை எடுத்து கொண்டு போய் நம்ம அதிலிருந்து எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கிளையானது, அந்த கொடியானது அந்த மரத்தோடு அந்த செடியோடு இணைந்திருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், என்னை அன்று அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய இயலாது. அப்படி இருக்கின்ற வேளை இங்கு நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நாம் பார்க்கின்றோம், ஆரம்பத்திலே கனி கொடாத இருக்கிறவர்களை ஆண்டவர் தூக்கி விடுகின்றார். அடுத்து நாம் பார்க்கின்றோம், கனி கொடுக்கின்றவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் அதிக கனி கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகின்றார். அடுத்து அது என்ன நடக்க சொன்னால், இங்கு நாம் பார்க்கின்றோம், அவரோடு நாம் இணைந்தோம் என்று சொன்னால் நாம் மிகுந்த கனி கொடுக்கின்றவர்களாய் நாம் காணப்படுவோம். இங்கு உங்கள் மத்தியிலே 5 விதமான கனிகளை குறித்து உங்கள் மத்தியிலே பேச இருக்கின்றேன். 5 விதமான கனி என்று சொன்னால் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது போல, இந்த மிகுந்த கனி
ஒரு கிறிஸ்துவாய் நாம் கனி கொடுக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து 5 விதமான கனி உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். முதலாவது நாம் பார்க்கின்றோம் ஆவிக்குரிய கனி. ஆவிக்குரிய கனி என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கின்றோம், நமக்கு எல்லோரும் ஆவியின் கனி என்று சொல்லுவார்கள். முதலாவது அன்பு. இந்த அன்பானது நாம் பார்க்கின்றோம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அன்பின் மூலியமாக நாம் கிடைக்கின்ற மற்ற கனிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று ஆவியின் கனி அன்பு. அந்த அன்பிலே அடங்கியிருக்கிறதா மற்ற 8 கனிகளை இந்த கனிகளிலே நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது நாம் பார்க்கின்றோம் ஆவியின் கனி அன்பு. அந்த அன்பில் அடங்கிறது தான் சந்தோஷம். சந்தோஷம் என்று சொன்னால் நம்ம மகிழ்ச்சி என்று நாம் சொல்வது நல்லதாக இருக்கும். சந்தோஷம் சில நேரத்தில் நமக்கு அது கொஞ்ச நேரம் இருக்கும், சில நேரத்தில் இல்லாமல், ஆனால் மகிழ்ச்சி நம்ம உள்ளத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். முதல் காரியம் நாம் பார்க்குறோம் அன்பு, அதன் பிறகு நாம் பார்க்குறோம் சந்தோஷம், அதன் பிறகு சமாதானம். சமாதானம் ஏன் நமக்குள்ள எப்பொழுதும் சமாதான பிரபு நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறதுனால் அந்த சமாதானம் நமக்கு இருக்கின்றது. அடுத்து நாம் பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமை. இந்த உலகத்தை நாம் கடந்து போகும், இந்த உலகத்தை நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நீடிய பொறுமையோடு நாம் காணப்பட வேண்டும். அடுத்து நாம் பார்க்கின்றோம் குட்னஸ், நற்குணம். நற்குணம் என்று சொன்னீங்கள் நீ பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் வாழ்க்கையிலே நல்ல காரியத்தை கடவுளுக்கு என்று செய்வது அது நற்குணமாக தெரிகிறது. அடுத்து நாம் பார்க்குறோம் தயவு. தயவு நாம் பார்க்குறோம் மனிதனுடைய தயவு நமக்கு வேண்டும். அதே போல் நாம் பார்க்கின்றோம் மனிதனுடைய தயவு, தேவனுடைய தயவு நமக்கு வேண்டும். நாமும் மற்றவர்களுக்கு தயவு பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவன் மேல் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதனால் விசுவாசத்தின் இந்த ஓட்டத்தை நாம் கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க வேண்டும். அடுத்து சாந்தம். சாந்தத்தோடு இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை கொண்டு நாம் கோபம் அடைந்து இந்த ஊழியத்தை நாம் செய்யக்கூடாது. சாந்தத்தோடு இந்த ஊழியத்தை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சாந்தமும் நமக்கு ஒரு கனியாக தெரிகிறது, விசுவாசமும் நமக்கு ஒரு கனியாக தெரிகிறது, தயவும் நமக்கு ஒரு கனியாக தெரியுது. எப்போ வரும் என்று சொன்னால், நாம் ஆண்டவரோடு இணைந்து, ஆண்டவரோடு அந்த திராட்சை செடியும் அந்த கிளைகள் இணைந்தது போல நாம் ஆண்டவரோடு இணையும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை, இந்த 9 கனிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கடைசியாக நாம் பார்க்கின்றோம் இச்சை அடக்கம். இச்சை செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் என்ற அந்த காரியம், அந்த இச்சை அடக்கம் வாழ்க்கையில் இருந்தால் கடவுளோட மேலான ஆசீர்வாதங்களை பெற்று நிறைய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து நாம் பார்ப்பது the fruit of the soul winning. எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் பார்க்கின்றோம் வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஆலோசனை அல்ல, கட்டளை அல்ல, உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை அறியுங்கள் சொல்லும் பொழுது நாம் பார்க்கணும் இது ஆண்டவர் கொடுத்த நம்ம கட்டளை. அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய கனியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கின்றோம் fruit of giving. கொடுப்பதனால் கிடைக்கின்ற கனி. இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், நாம் கர்த்தருக்கென்று தசோபாகம் கொடுக்கின்றோம், காணிக்கை கொடுக்கின்றோம். அதுக்கு மேலாக நாம் பார்க்கின்றோம் கர்த்தருக்கென்று நாம் நேரத்தை கொடுக்கின்ற வேளையிலே அது ஒரு கனியாக தெரிகிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம் fruit of the lips என்று சொல்வார்கள், உதட்டின் கனி. இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஆராதிக்கின்ற பிள்ளைகளாய் நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு துதி செலுத்துகின்ற பிள்ளைகளாய் எப்பொழுதும் நாம் காணப்பட வேண்டும். அதுக்கு மேலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து எப்பொழுதுமே அவருக்கு நன்றி செலுத்துகின்றவராய் இருக்க வேண்டும். நன்றி செலுத்துவது நாம் பார்க்கின்றோம், அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கின்றது. அடுத்து கடைசியாக நாம் பார்க்கின்றோம் fruit of the holiness என்று சொல்வார்கள். இது பரிசுத்த கனி என்று சொல்வார்கள். இது நம்முடைய எல்லோரும் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் பேச வேண்டும், பரிசுத்த மூச்சு நாம் விட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம உடை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் செய்யும் பொழுது அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. நாம் பார்க்கிறோம் 5 விதமான கனியை இங்கே நாம் பார்த்தோம். நிச்சயமாக இது நம்ம எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளோடு இன்றைக்கு பேசியிருக்கின்றார். நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிரவுன் சேனல் மூலியமாக ஆண்டவரே எங்கள் எல்லோரும் இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே மெய்யான தேவன், எங்கள் மத்தியிலிருந்து தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த கிரவுன் சேனல் மூலியமாக நிறைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படும் பொழுது எங்களுடைய உள்ளம் களி கூறுகிறது. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே கனி கொடுக்காதவர்கள் கனி கொடுக்க போகின்றார்கள், கனி கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அதிக கனி கொடுக்க போகிறார்கள், அதன் பிறகு மிகுந்த கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க போகிறார்கள். இந்த 5 காரியம், இந்த 5 விதமான கனிகள் எங்கள் வாழ்க்கையிலே அது காணப்பட நீ தொடர்ந்து எங்களை நடத்த போகின்றீர். தொடர்ந்து ஆண்டவரை எல்லா காரியத்தையும் பாதத்தில் நாங்கள் வைக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றீர். தொடர்ந்து எல்லா காரியத்தையும் பாதத்தில் வைத்து இயேசு இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.